விஜய் டிவியில் பிரபலமான ஷோவான எல்லாருக்கும் பிடிச்சமான ரியாலிட்டி ஷோவில் ஒன்று தான் குக் வித் கோமாளி. குக் வித் கோமாளி சீசன் 5 சீசன் இப்போ வரைக்கும் வெற்றிகரமாக நிறைவடைஞ்சு 6வது சீசன் இப்போ ஒளிபரப்பாகி இறுதி கட்டத்தை நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இந்த சீசன்ல இருந்து நடுவராக இருக்க மாதமட்டி ரங்கராஜை இப்போ விலக்கிட்டாங்களா இல்லை அவரே விலகிட்டாரா அப்படிங்கிற கேள்வி ரசிகர்கள் மத்தியிலையும் சர்ச்சையை எழுப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த வாரத்துக்கான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியோட ப்ரோமோவை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ப்ரோமோவில் 2 நடுவர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்களாமா. அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் சர்ச்சையாகவும் இருக்கு. யூடியூப்ல சமையல் வீடியோக்களை போட்டு லட்சக்கணக்கான ரசிகர்களை பெற்றவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ். மெகந்தி சர்க்கஸ் அப்படிங்கிற படத்தில் நடிச்சு தமிழ் சினிமாவில் அறிமுகமாயிருக்காரு. அதுக்கப்புறமா விஜய் டிவியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராக வந்ததுக்கு அப்புறமா இவர் மேலும் பிரபலமாயிருக்காரு. இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 மகன்கள் இருக்காங்க. மேலும் சமீபத்தில் 2வது திருமணம் அவர் செஞ்சுக்கிட்டது பெரும் சர்ச்சையா வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே இவர் இந்த ஷோவில இருந்து விலகினதுக்கு காரணமே இவரோட 2வது மனைவி அவர் மேல கொடுத்த புகார் அப்படிங்கிறதுனால தான் இருக்கும் அப்படின்னு இப்ப பலரும் பேசி வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் தான் மாதமட்டி ரங்கராஜோட 2வது மனைவி ஜாய் கிறிஸ்டல்லா அவர் மேல அடுக்கடுக்கான புகாரை கம்ப்ளைண்டா கொடுத்து தன்னை பாலியல் ரீதியா பயன்படுத்திக்கிட்டு கர்ப்பமா இருக்கிற நிலையில வயிற்றுல இருக்க குழந்தைய கலைக்க சொல்லி அடிச்சு காது கேட்காம போனதாகவும் ஜாய் கிறிஸ்டல்லா அவர் மேல பல புகாரை கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து மாதமட்டி ரங்கராஜ சமூக வலைதளங்கள்ல பலருமே திட்டி வந்துகிட்டு இருந்தாங்க. இதனாலேயே அவர் இந்த ஷோவில இருந்து அவரே விலகி இருக்கலாம் அப்படின்னும் இப்ப பலரும் பேசி வந்துகிட்டு இருக்காங்க.